அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தள்ளுவண்டி கடை தண்ணி குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா டிஃபன் ஐட்டோடையும் நல்லா போகும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சில டெக்னிக்கல் எரர்ஸ்னால அந்த ஜாரில் போடுறது சரியாக தெரியல. நான் சொல்லிடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 1 நட்சத்திர சோம்பு, இதில் 1/4 டீஸ்பூன் முழு சோம்பு, பச்சை சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம். ஃபைனாக கட் பண்ண தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி தள்ளுவண்டி கடை தக்காளி குருமா பார்த்திங்கனாக்கா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஏற்கனவே நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கிறேன். என்னோடய குழம்புத்தூளில் காரம் கம்மி, அதனால் நான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். மூடி போட்டு வேக வைங்க, கொதிக்க வைங்க. இப்போது கண்டிப்பாக ஒரு 2 கொத்து புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. சூப்பரான தள்ளுவண்டி கடை தண்ணி குருமா ரெடி. இதில் மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணுங்கள். இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கிறதோடு சேர்த்து கொஞ்சம் லவ்வோடு சமைங்க. நன்றி, வணக்கம்.